பீட்டாவின் முதலாளி இவன் தான். யாராவது போட்டோவை பார்த்திருக்கீங்களா? பீட்டாவின் முதலாளி, உண்மையான முதலாளி போட்டோ வந்திருக்க பாருங்க, பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, எந்த டிவியும் இதை போட்டோ எடுக்காது. ஏனென்றால் இருந்து கொண்டிருக்கும் அனைத்து டிவிகளும் அவர்களுக்கு சொந்தம். பீட்டாவின் முதலாளியும் டிவியின் முதலாளியும் ஒரே முதலாளி தான். பீட்டாவின் முதலாளியின் போட்டோ கொண்டு வந்திருக்க யாராவது பார்க்கணுமா? வந்து பாருங்க. அன்பு நண்பர்களே, உண்மையான எதிரியின் போட்டோவை கொண்டு வந்திருக்கிறேன். இவன் தான் உண்மையான எதிரி. யாருக்காவது தில் இருந்தால், தைரியம் இருந்தால் இவன் பெயரை சொல்லுங்கள், பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, பீட்டாவின் தலைவனின் போட்டோவை கொண்டு வந்திருக்கிறேன். அன்பு நண்பர்களே, உங்களது உண்மையான எதிரியின் போட்டோ இதுதான். இவன் தான் தமிழகத்தில் இதை தடை செய்திருக்கிறான். எந்த மீடியாவும் இதை சொல்லவில்லை. நீங்கள் நினைப்பது போல் மீடியா என்பது உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அனைத்து டிவிகளும் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. உண்மையாக எந்த டிவிக்காவது தில் இருந்தால், தைரியம் இருந்தால், நெஞ்சில மஞ்சாசூர் இருந்தால் இந்த போட்டோவை காட்டச் சொல்லுங்கள், பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, உங்களை டிவி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பு நண்பர்களே, உங்களை டிவி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. எந்த டிவிக்காவது தில் இருந்தால், தைரியம் இருந்தால், நெஞ்சில மஞ்சாசூர் இருந்தால் இந்த போட்டோவை டிவி காட்ட சொல்லுங்கள், பார்க்கலாம். ஏனென்றால் இவன் தான் தடை விதித்தவன். பீட்டாவின் முதலாளி இவன் தான். இவன் போட்டோவை யாருமே காட்ட மாட்டேங்கிறார்கள். இவனை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறார்கள். நான் பலவளமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பு நண்பர்களே, பீட்டாவின் முதலாளி இவன் தான். இவன் போட்டோ எடுங்கள், இவனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாளை காலை முதல் நான் சொல்வது போல் கோஷம் செய்தால் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு பர்மிஷன் கிடைக்கும். Road child ஒழிக, road child ஒழிக, road child ஒழிக, road child ஒழிக. பீட்டாவின் முதலாளி road child down down. பீட்டாவின் முதலாளி road child down down. பீட்டாவை ஆரம்பித்த இலுமினாட்டி down down. பீட்டாவை ஆரம்பித்த இலுமினாட்டி down down. அனைத்துக்கும் காரணம் இவன் தான். இவனை எந்த டிவியும் காட்ட மாட்டார்கள். எந்த டிவி இவனை காட்டுகிறார்களோ அவர்கள் நமக்கு சப்போர்ட். எந்த டிவி இவனை காட்டவில்லையோ அந்த டிவிகள் இவரிடம் வேலை செய்து கொண்டிருக்கும் நாய்கள். எனவே நண்பர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். டிவியை நம்பாதீர்கள். நம்மளை எல்லாம் ஆட விட்டுவிட்டு, ஓட விட்டுவிட்டு டிவியில் நம்மளுக்கு வேண்டும் என்று எடுத்து காட்டிக்கொண்டு ரேட்டை அதிகப்படுத்திக் கொண்டு சுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த டிவிக்காவது, எந்த அரசியல்வாதிக்காவது, யாருக்காவது நெஞ்சில் மஞ்சாசோர் இருந்தால், தைரியம் இருந்தால், தமிழனாக இருந்தால் இவன் போட்டோவை காட்டச் சொல்லுங்கள், பார்க்கலாம். இவன் தான் பீட்டாவின் முதலாளி. இவன் தான் பீட்டாவின் முதலாளி. அன்பு நண்பர்களே, இவன் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்தவன். இவர்கள் 13 குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் நமது எதிரிகள். எனவே இவனை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களது போராட்டம் இன்று நைட்டு முழுவதும், நாளை காலை தயவு செய்து பீட்டாவை சொல்லாதீர்கள். ரோட் சைல்டு ஒழிக, ரோட் சைல்டு ஒழிக, ரோட் சைல்டு ஒழிக, ரோட் சைல்டு ஒழிக, ரோட் சைல்டு ஒழிக. இலுமினாட்டி டவுன் டவுன், இலுமினாட்டி டவுன் டவுன், இலுமினாட்டி டவுன் டவுன், இலுமினாட்டி டவுன் டவுன், இலுமினாட்டி டவுன் டவுன். இலுமினாட்டி டவுன் டவுன். பீட்டாவின் முதலாளி ரோட் சைல்டு டவுன் டவுன். பீட்டாவின் முதலாளி ரோட் சைல்டு டவுன் டவுன், ரோட் சைல்டு டவுன் டவுன். ரோட் சைல்டு டவுன் டவுன். பீட்டாவின் முதலாளி, உண்மையான முதலாளி ரோட் சைல்டு டவுன் டவுன். பீட்டாவின் உண்மையான முதலாளி ரோட் சைல்டு டவுன் டவுன். அன்பு நண்பர்களே, உங்களை ஏமாற்றிக் கொண்டு வந்த போட்டோவை பாருங்கள். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவன் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவன். இவன் பெயர் ரோட் சைல்டு. பீட்டாவின் முதலாளி இவன் தான். பீட்டாவின் முதலாளி இவன் தான். நாளை முதல் நீங்கள் இவன் போட்டோவை மட்டும் டிவியில காமிச்சீங்கன்னா டிவி சேனல்காரங்க உங்க கேமரா ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்க இவ்வளவு கத்துறீங்கல்ல, டிவியில போட்டு காமிக்கிறாங்கல்ல, நாளை காலையில இவன் போட்டோவை யாராவது டவுன்லோட் பண்ணி டிவியில காட்டுங்க, கேமரா ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லா டிவி கேமராவுக்கும் ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ரோட் சைல்டு பத்தி யாராவது பேசினா அவர்களை டிவியில் காட்டக்கூடாது என்று டிவியில் முடிவு பண்ணியிருக்கிறார்கள். எனவே உங்கள் உண்மையான எதிரி டிவி, உங்கள் உண்மையான எதிரி டிவி வேண்டும் என்று உங்களை போராட வைத்து அதன் மூலமாக குடித்து ஏற்கனவே படம் எடுத்திருக்கிறார்கள். அன்பு நண்பர்களே, ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த படத்தில் ஜோக்கர் என்ற படத்தை பாருங்கள். நம்மை போல் இந்த மாதிரி ரோட்டில் கத்துவர்களை ஜோக்கர் என்று அழைத்துவிட்டு ஏற்கனவே படம் எடுத்துவிட்டு நம்மளை அலை வைத்திருக்கிறார்கள். உண்மையான எதிரி ரோட் சைல்டு, பீட்டாவின் முதலாளி ரோட் சைல்டு.